மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். மீனத்திற்கான ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி என்னான்னு தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. பஸ் லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன். இதை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் இந்த மாதமும் உங்கள் லக்னத்துக்கான பலனை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா அப்படிங்கிறத தான் பிரதானமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் லக்னத்திலேயே சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். சனி சஞ்சரிக்கிறது ஒரு நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன். இன்னொரு பக்கம் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியான குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது யாரெல்லாம் நீங்கள் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, அசையும் அசையா சொத்துக்கள் அல்லது இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது, இதையெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நடக்கும். அது இல்லாமல் இதெல்லாம் கட்டுறதுக்கு, வாங்கிறதுக்கு பண வசதி, பொருள் வசதி இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது கடன் வாங்கி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே நம்ம போராடி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய லக்னத்தில் சனி வக்கரகதியில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தானத்தை ஃபுல்லாக பார்க்குறார். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். சொந்த பிஸ்னஸ்லையுமே ஓரளவுக்கு நார்மலாக லாபம், ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதத்தில் பண வசதி, பொருளாதார வசதி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் லோன் வாங்குறது, கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, அந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அப்படின்னு இருக்குது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுனா ஏதாவது ஒன்று முதலீடு பண்ணணும், அதுக்கான வாய்ப்பை தேடுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களோட முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. அதனால் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ பெருசாக நான் காரியம் பண்ணுறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. அப்படியே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதில் நிறையா தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. யாரையெல்லாம்